எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு எபிசோட் 5 ஆஃப் கம்பாயணம். போன எபிசோடில் நம்ம ராமநாமத்தை அதோட ஸ்பெஷாலிட்டி நம்ம முன்னோர்கள்லாம் என்ன சொல்லியிருக்கா, அதாவது தியாகராஜ சுவாமியோட தேவாமிருத வர்ஷினியில் ரொம்ப அழகாக ஆமாம் அது பார்த்தோம். அப்புறம் ராமாயணத்தோட இன்ட்ரடக்ஷன் கம்பர் எப்படி கொடுக்குறார் அப்படிங்கிறது பார்த்தோம். ஃபர்ஸ்ட் we saw about சரையூ ரிவர். ஆமா, சரையூ ரிவரை பத்தி பார்த்தோம். அப்புறம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் பத்தி பார்த்தோம். அண்ட் எனக்கு இன்னும் என்ன கியூரியாசிட்டினா, அந்த வண்டு எப்படி அழகா பாடுறது அப்படிங்கறது. ஆமா, அது ரொம்ப அழகா அதுல சொல்லியிருக்கார். ஸோ அதுல தேம்பிழி மகரயாழின் வண்டுகள் இனிது பாட. ஸோ நான் அதுல பாடும்போது வண்டுகள் இனிது பாட. ஸோ அப்போ என்னைக்குமே வண்டுன்னா நமக்கு ஞாபகம் வருது ஹ்ரீம்காரம் தான். ஓகே, த பஸ்ஸிங் சவுண்ட் ஆஃப் த பீ. ஸோ இந்த ஸோ எவ்ரி சங்கதி இன் ஆர் மியூசிக் என்னை பொறுத்த வரைக்கும் ஷுட் ஹாவ் அ லிரிக்கல் வேல்யூ விச் இஸ் இன்டர்பிரட்டட் மியூசிக்கலி. ஸோ இப்போ வண்டுங்கிறது இது ஹ்ரீம்காரம் பண்ணுறது இல்லையா. நம்ம ஜென்ரலாக சாதனை பண்ணுறச்சே கூட கார்த்தால இந்த அகார சாதனை இதெல்லாம் பண்ணுறச்சே கூட உம்கார சாதனை பண்ணுறது உண்டு. இந்த உம்காரா இஸ் வெரி குட் ஃபார் த வாய்ஸ் ஆல்சோ டு பிகம் ஆர் அலோவிங் இட் டு மூவ். ஓகே, ஹம்மிங் ப்ராக்டிஸ்னு சொல்லுவாள். ஸோ அந்த வண்டு இந்த ஹ்ரீம்காரம் பண்ணி அப்படி இந்த மகர யாழ் தேம்பிழிம தேன் பாயிற மாதிரி இருக்கிற யாழோட சேர்ந்து பாடுறதும். ஸோ அதனால தான் நான் அந்த ஷட்ஜத்தில் அப்படி சேர்ந்து அதில் நம்ம அதில் கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம பாடினோம்னா இட் வில் பி அ கிரேட் ப்ளஷர் ஃபார் த லிசனர். ஸோ கம்பருடைய பொயட்டிக் பியூட்டிக்கு மியூசிக்கலி எப்படி இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலாமே. ஐ மீன் தேர் ஆர் சோ மெனி சச் இன்ஸ்டன்சஸ் விச் வில் பி சீயிங். ஓகே, பட் த ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் த ப்ரீவியஸ் செய்யுள் விச் வி சா. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஃப்ளோரா அண்ட் ஃபானா. அதை பற்றி ஏதாச்சும் சொல்லியிருக்க? ஆமாம், அக்ரிகல்ச்சர்னு வந்தாலே அந்த ஊரில் கேட்டில், ஓகே, கால்நடை அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி நிச்சயமாக பேசியிருக்கார். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே சொன்னேன், கம்பர் ராமருடைய பாதையில் ட்ராவல் பண்ணி இதை எழுதியிருக்கார் அப்படிங்கிறது. ஸோ அயோத்தியாவில் நேர போய் பார்த்தா மாதிரி இருக்கிற சில டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருக்குது அந்த ஊரோட ஃப்ளோரா ஃபானா பற்றி. ஓகே, ஸோ அவர் கம்பர் போகிறார் அயோத்தியாவில், அவர் நேர போகிறார். ஹி இஸ் விட்னஸிங் திஸ். ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், அந்த நடை அழகுக்கு என்ன சொல்லுவோம், அன்ன நடை போட்டு வருதுன்னு சொல்லுவோம். அன்னங்களை நடை அழகுக்கு ஒப்பிட்டு பார்ப்போம். இங்கே கம்பர் பார்க்குறாரா, ஒரு ஆயிரக்கணக்கான அன்னப்பட்சிகள் இப்படி போகிறதான் இப்படி வருதான், இப்படி போகிறதான் இப்படி வருதான், நடந்து போயிட்டு வந்துட்டுருக்கான். அன்னப்பட்சிங்கிறது ஸ்வான். நான் ஸ்வான் கிட்டத்தட்ட ஸ்வான் வச்சுக்கோங்களேன். அன்னப்பட்சி it is a bird that had the capacity to split milk and water. ஆமா, கேள்விப்பட்டிருப்போம். ஆமா, அதெல்லாம் இப்போ நம்ம எக்ஸ்டிங்க்ட், அது நம்ம லிட்ரரி ஒர்க்ஸில் தான் அதெல்லாம் பற்றி படிக்கிறோம். அதெல்லாம் இருந்ததா இல்லையா அப்படிங்கிற டிபேட் நம்ம we cannot have because we don't have any. அது millions of years முன்னாடி அந்த பீரியடில் வாழ்ந்திருக்கு, இல்லை ஒரு thousands of years முன்னாடி வாழ்ந்திருக்கு, ராமர் காலத்தில் வாழ்ந்திருக்கு. இப்படி தான் அக்கௌண்ட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இன்னைக்கு நேராக பார்த்த ஒரு அக்கௌண்ட் நம்மக்கிட்ட இல்லை. ஓகே, ஸோ அந்த அன்னப்பட்சிகள் ஸ்வான்னு வச்சுப்போமே ஃபார் சிம்பிளிசிட்டி சேக். ஓகே, ஸோ அப்படி நடந்து போயிட்டு வருது. இவர் கம்பர் நேராக போய் அதை நிறுத்தி கேட்குறார், என்ன அன்னமே என்ன எதுக்கு நடந்துட்டு இருக்க, எப்படி குறுக்க நடுக்கும் குட்டி போட்ட போன மாதிரி. ஓகே, அப்படிங்கிற அன்னப்பட்சி சொல்கிறது தான், ஜென்ரலாக எங்களை நடை அழகுக்கு ஒத்து பாப்பா, ஆனால் அயோத்தியாவில் இருக்கக்கூடிய லேடிஸை பார்த்து நாங்களே வி ஃபீல் மோட்டிவேட்டட் டு ப்ராக்டிஸ் வாக்கிங் அப்படின்னு அன்னப்பட்சி எல்லாம் சொல்கிறோம். அது ஒரு அழகான சேல் உள்டவோன் கணரில் திரிகின்ற செங்கால மால் உண்ட நளினப்பள் வளர்த்திய மழலை பிள்ளை
கால் உண்ட சேற்று மேதி கன்று உள்ளி கணைப்ப பால் உண்டு துயில பச்சை தேரை தாளாட்டு பழை பச்சை தேரை பச்சை தேரை பச்சை தேரை தாளாட்டும் பழை அழகா சொல்லியிருக்கார். சேலுண்ட ஓன்கணாரின் திரிகின்ற செங்கால் அன்னம் மால் உண்ட நளினப்பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை. ஸோ அந்த அன்னப்பட்சிகள் நடந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? இப்போ கம்பர் கேட்குறார், சரி நீங்கள்லாம் இங்கே வந்துட்டேள், நீங்கள்லாம் மதர்ஸ் இல்லையா, உங்களுக்கு இந்த குட்டிகள் குழந்தைகள்லாம் இருக்கும் வீட்டில், அவளெல்லாம் பார்த்துக்காம நீங்கள் பாட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே இங்கே அப்படின்னு கேட்குறேன். உடனே அன்னப்பட்சிகளுக்கெல்லாம் கோவம் வந்துடுறது. ஓகே, நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம், நாங்கள் எல்லாம் பிள்ளைகளை சேஃபாக தான் வச்சுட்டு வந்திருக்கோம். எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னோடனே, அங்கே பாருங்க உங்கள் தாமரை குளத்தில் நல்ல ப்ளூம்டு லோட்டஸஸ்லாம் இருக்குது, அப்படி தாமரை பூத்து இருக்குது, அதுக்குள்ளே சேஃபாக வச்சுருக்கோம். என்ன ஒரு இமேஜினேஷன் பாருங்க. ப்ளூம்டு லோட்டஸஸை வந்து ஒரு செக்யூர் பிளேஸாக, அந்த குட்டிகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு செக்யூர் பிளேஸாக அவர் விஷுவலைஸ் பண்ணி எழுதியிருக்கார். அதில் அந்த குட்டிகளை குஞ்சுகளை அங்கே வச்சுட்டு வந்திருக்கான் இந்த அன்னப்பட்சியெல்லாம். ஓகே, அப்படி இருக்கிறச்சே அங்கே ஒரு எருமை மாடு, கேட்டில் பற்றியும் சொல்லணுமே, வருது, எருமை மாடு வருது. இந்த எருமை மாடு வந்து இந்த தாமரை குளத்துக்குள்ளே இறங்கறச்சே கம்பருக்கு ஒரே பீதி ஆகிடுது, ஒரே படபடப்பாகிடுது. ஐயோ, இந்த தாமரை புஷ்பத்துக்குள்ளே இந்த குட்டிகள்லாம் அது படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கே, எருமை மாடு பாட்டில் வருதே, அது பாட்டுக்கு மிதிச்சுட போகிறதே அப்படின்னு ஒரு கவலை. நான் அயோத்தியாவில் இருக்கக்கூடிய எருமை மாட்டுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு விவேகம் ஜாஸ்தி. ஓகே, அதனால் வந்து ஒவ்வொரு தாமரை பூவாக தாண்டி தாண்டி போகிறதான் இன்ஸ்டெட் ஆஃப் வாக்கிங். என்ன ஒரு இமேஜினேஷன் பாருங்க. டு ஷோ த ரைட்டியஸ்னஸ் ஆஃப் அயோத்தியா, இப்படி ஒரு இமேஜினேஷன். ஸோ அதை இப்படி தாண்டி தாண்டி போகிறதான். இப்படி தாண்டி தாண்டி போகிறச்சே தூங்கின்னு இருக்கிற ஒரு அன்னப்பட்சி குட்டி வந்து முழிச்சுன்னு விடுறது. ஓகே, நம்மெல்லாம் முழிச்சுண்டா, குழந்தைகள்லாம் முழிச்சுண்டுதுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா பசியில் அழும், பால் வேணும்னு. அதே மாதிரி தான் இந்த குட்டி அன்னப்பட்சியும் அழறது. ஓகே, அப்படி அழற்சே என்ன ஆகுது, இந்த இந்த எருமை மாடு வந்து தன்னுடைய குட்டி ஞாபகம் வந்துடுறது. ஐயோ, நம்ம குட்டியும் இப்படி தானே பால் கழும், ரைட் அப்படின்னு ஒரு ஞாபகம் அவளுக்கு, அந்த அந்த எருமை மாட்டுக்கு. ஓகே, அப்போ அதை நினச்ச உடனே, அந்த குட்டியை பற்றி நினச்ச உடனே இதுக்கு பால் சுரக்க ஆரம்பிச்சிடுது. இந்த ஹார்மோனல், ஹார்மோனல் சேஞ்ச் இருக்கும். ஆமாம், இப்போ நம்ம இந்த நிறைய இதில் கோஷாலைன்னு சொல்ல மாட்டேன், இந்த அமெரிக்காலெல்லாம் வந்து பால் கறக்கிறதுக்கு ஒரு குட்டியை பக்கத்தில் கொண்டு போய் விட்டு அதை ட்ரிகர் பண்ணிவிட்டு குட்டி அழிச்சுன்னு போயிடுவான், இவன் பால் கறந்துப்பான். இந்த மாதிரிலாம் பண்ணுவான் இல்லையா? ஸோ அந்த எருமை மாட்டு குட்டியை நினச்ச உடனே பால் சுரக்கிறது தான். ஓகே, இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே ஃபியூ எபிசோட்ஸில் சொன்னேன், இந்த மாதிரி ஆழ்வாராதிகள் பெரிய இன்ஸ்பிரேஷன் கம்பருக்குன்னு. ஓகே, இந்த ரெஃபரன்ஸை பார்த்தா எனக்கு தோன்றதை அவர் திருப்பாவையை நிச்சயமாக படிச்சிருப்பாரு. ஓகே, திருப்பாவையில் ஆண்டாள் சொல்லியிருக்கா, கணத்திலும் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர, நினைத்து முலை வழியே நின்று பால் சோர, நினைச்ச உடனே பால் சுரந்துட்டான் ஆண்டாள் சொல்லியிருக்கா. ஓகே, அப்படியே இங்கே he is taking reference of that. அண்ட் இந்த இடத்துல வந்து பசு வந்து குட்டியை நினச்ச உடனே பால் சுரக்கிறதான். இந்த பால் சுரக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த அந்த the place where the milk is secreted, right? இது ஜம்ப் பண்ணி போறச்சே அந்த இந்த தாமரைக்குள்ளே இருக்கிற குட்டி வாயை திறக்கிறதா, அந்த பால் சுரக்கிற இடம் கரெக்டாக அதுக்கு நேரம் வருதான். ஓகே, அது கரெக்டாக அந்த பால் வந்து அந்த குட்டிக்கு போய் சேர்ந்துடுறது.
குட்டி சாப்பிட்டுட்டு அழகாக தூங்கி போய்டுறது. ஓகே. தூங்கறச்சே தூங்க பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் தாலாட்டு பாடணுமே. ஆமா. அங்கே இருக்கிற தேரைகள், பச்சை தேரை தாலாட்டும் பண்ணைங்கிற தேரைகள் வந்து தாலாட்டு பாடி இதுகளை தூங்க வைக்கிறது தான். ஓகே. இப்படி ஒரு விஷுவலைசேஷன் அபவுட் த ஃப்ளோரா அண்ட் ஃபானா ஆஃப். அதனால ரொம்ப அழகா அந்த பச்சை தேரை தாலாட்டும் பண்ணை, சேலுண்ட ஓன்கணாரின் திரிகின்ற செங்காலன்னம், மால் உண்ட நளினப்பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை, கால் உண்ட சேற்றுமேதி கன்று உள்ளி கணைப்பச் சோர்ந்த பால் உண்டு துயில பச்சை தேரை தாலாட்டும் பண்ணை. ஸோ இதில் ஒரு சட்டில் ராமாயணத்துடைய ஃபியூச்சர் எபிசோட்ஸை பற்றி ஒரு சட்டில் ஹிண்ட் கொடுத்துருக்காருங்க கம்பர். நமக்கெல்லாம் தெரியும், ராமர் காட்டுக்கு போகிறார், குகனுடைய ஜாகையில் இருக்கிறச்சே பரதன் வரான், நீ நாட்டுக்கு திரும்பி வான்னு சொல்கிறான். சொன்னோடனே இல்லை இல்லை நான் வரமாட்டேன், பித்ருவாக்கிய பரிபாலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் பாதுகையை கொடுக்குறார். பாதுகா ராஜ்யம் நடக்கிறது. இப்போ ஒரு மாடு இருக்கு, அதுக்கு ஒரு ஓனர் இருக்கான். ஓகே. இப்போ ரைட்ஃபுல்லாக மாட்டோட பால் யாருக்கு போகணும்? அந்த குட்டிக்கு தான். குட்டிக்கு குட்டி இல்லை, அந்த குட்டிக்கு போகலைன்னா அடுத்தது யாருக்கு போகணும்? அந்த ஓனருக்கு போகணும். ஏன்னா ஹி ஓன்ஸ் த கவ். ஓகே. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அது நிலத்துக்கு சாயிலுக்காவது போய் சாயிலோட ஃபர்டிலிட்டிக்காவது ஆட் பண்ணும். ஓகே. இப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா இந்த பாசுரத்தில் அது எருமையோட குட்டிக்கும் போல இல்லை, எருமையோட சொந்தக்காரனுக்கும் அது பால் கறந்து சாப்பிட்ற அந்த ஒரு பெனிஃபிட் கிடைக்கல. இல்லை அது நிலத்தில் போய் நிலத்தை ஃபர்டைல் ஆக்கிச்சா, அதுவும் இல்லை. ஓகே. எங்கே போச்சுன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு மூணாவது மனுஷா, அந்த அன்னபக்ஷியோட குஞ்சு, ஒரு மூணாவது என்டிட்டி, தேர்ட் பர்சனுக்கு போகிறது. ஸோ ராமருடைய ராஜ்யம் கதையும் அதுதான். தசரதருடைய ராஜ்யம் ரைட்ஃபுல்லி ராமருக்கு போனோம் போல. ஓகே. இல்லை அந்த கேட்டலோட ஓனர் தட்டி பறிச்ச கைகேயோட பிள்ளை பரதனுக்காவது போனோம். ஓகே. அதுவும் போல. இல்லை நிலத்துக்காவது போச்சா, அதுவும் போல. நிலன்றது யாரு? இந்த அதர் டூ ரைட்ஃபுல் பிரதர்ஸ், அதுவும் போல. சம்பந்தமே இல்லாத பாதுகையை வந்து ராஜ்யம் பண்ற மாதிரி தேர்ட் பர்சன், இந்த ஸ்வான் இதை சாப்பிட்டா மாதிரி தேர்ட் பர்சனான பாதுகைக்கு போச்சு அந்த ராமராஜ்யம்ங்கிறது. இங்கே இது தசரதருடைய கிங்டம்ங்கிறது இங்கே அழகாக ஒரு சட்டில் ஒரு கோடு காமிச்சிருக்கார். ஃபியூச்சரில் நம்ம அதெல்லாம் பார்க்க தானே போகிறோம் கம்பராமாயணத்தில். கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து கேட்டில், ஃப்ளோரா, ஃபானா இதை பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்த எபிசோடில் வந்து நம்ம we will see how he introduces Dasharatha and what was Dasharatha's needs. Absolutely. Thank you. Namaskar.